நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகுல்யாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அணைகன் இறைவனை வாழ்க. தீமைகள் விலகி நன்மைகள் பிறக்க அசுரர் அழித்து தேவர்களை வாழ்விக்க எம் அவதரிக்கப்பட்டோம். காசி பெறும் மாயன் அசுர பெண்ணும் முதலாம் ஜாமத்தில் மனித உருவத்தில் இருந்து மனித தலையுடைய சூரபத்மனும், இரண்டாம் ஜாமத்தில் சிங்க உருவத்தில் இணைந்து சிங்க முகமுடைய சிங்கனும், மூன்றாம் ஜாமத்தில் யானை உருவத்தில் இணைந்து யானை முகமுடைய தாரகனும், நான்காம் ஜாமத்தில் ஆட்டு உருவத்தில் இணைந்து ஆட்டு தலையுடைய அஜமுகி என் அசுர பெண்ணும் பிறந்தனர். மாயை காரணமாக தோன்றிய 4 பேரும் ஆணவ வீதியில் மிதந்தனர். காசிப்பர் தன் பிள்ளைகளிடம், குழந்தைகளை வடதிசை நோக்கி சென்று சிவபுரம் நோக்கி தவம் செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் உபதேசம் செய்தார். அவர்களும் சிவபுரம் நோக்கி கடும் தவம் இருந்து பல வரங்களை பெற்றனர். இவர்களுள் சூரபத்மனோ சிவபுரம் நோக்கி கடும் தவம் இருந்து 108 டிகிரியும் உயிராளவும் 1008 அண்டங்கள் அரசாளவும் இந்திரஜாலம் தேடி வரமாக பெற்றவன். மேலும் தனக்கு சாகா வரம் என்று கேட்டுக் கொண்டான். பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும். ஆகையால் வேறு ஏதேனும் மரம் கேள்வி தெரிவிக்க ஒரு பெண்ணில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வரத்தை பெற்றுக் கொண்ட சூரபத்மன் அண்ட சராசரங்களை ஆண்டு இந்திரன் முதலான 33 கோடி தேவர்களையும் சிறையில் அடித்தான். இந்திரனோ சூரபத்மத்தின் பயந்து பூலகம் வந்து ஒளிந்து கொண்டார். இந்த கொடுமையில் தாங்க முடிய தேவர்கள் கைலாயம் சென்று ஆதியின் நடுவும் ஈரும் அருமும் உரும் ஒப்பும் ஏது மரமும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதம் கடந்து விமலா ஒரு குமரன் தன்னை நீதல் வேண்டும். நின்பாள் நினைக நிகர்க்க என்று ஈசனிடமுருட ஈசனோ அருமுருமாகி அனவய பலவாய் ஒன்றாய் பிரம்மமா என்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாக கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு வந்தான் ஒரு திருமுருகன் உதித்தன உலகம் என்று எனது தந்தை சிவனட்சக்கண்ணிலிருந்து 6 தீப்பறிகளை அவதரித்தேன். 6 தீப்பறிகளை வாய்பகன கையேந்தி கொண்டு சரவண பைகள் வளர்ந்திருக்கும் தாமரை மலர் சேர்த்து 6 தீப்பறிகளும் 6 குழந்தைகளாக ஒரு பெற்றது. இந்த 6 குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் அறுவரும் பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர். இந்த 6 திருமுகங்களும் ஞானம், ஐஸ்வர்யம், அழகு, வீரியம், வைராக்கியம், புகழ் எனும் 6 குணங்களை குறிக்கொடியதாகும். இந்த திருமுகங்களை என் அன்னை பார்வதியை கட்டி அணிக்க 6 உருவமும் ஒரு உருவானும் தேவர்கள் வேண்டுகோளும்படி அசுர அளிக்க மறுட்டு என் அன்னை பராசக்தி வாங்கிய சக்தி வேலை பயன்படுத்தி முதலில் தாரகனையும் சிங்கமுகாசனை வதை செய்தேன். பின்பு சூரபத்மனை பொருள் அவனோ வெற்றி பெற முடியாமல் கடல் நடுவை வீர மகேந்திரபுரி என்ற பட்டத்தில் பேசித்து வந்தான். பின்பு அவனிடம் பொருள் அவனோ வெற்றி பெற முடியாமல் ஓடி ஒளிந்து கொண்டான். தப்ப முடியாத சூரபத்மன் பெரும் மாமரமாக மாறின்றான். யாமோ என் அன்னை பராசக்தி வாங்கிய சக்தி வேலை பயன்படுத்தி மரத்தின் வைத்து மரமோ 2ஆக பிளந்து ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாக மாறியது. மயிலை தன் வாகனமாகவும் சேவலை தன் கொடியாக வைத்துக் கொண்டு இத்தனிகாசலத்தில் வீற்றிருக்கின்றேன். அனுதினமும் என்னை காண ஒரு பக்தர்கள் வந்து சென்றால் கூட நாரதர் மகரிஷிடம் காணவில்லை. யானை வர பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதற்கு நாரதர் வருகிற பின்னே அவர் காணம் அளிக்கிறது முன்னே சந்திக்கலாம். எங்கள்
விழாக்குழு உறுப்பினரும் பெருமாள்ராஜ் மாணவனும் ஆகிய அன்பு தம்பி ராஜநடிகர் தமேந்திரன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாகவும் தேத்தாப்பட்டி கிராமத்தினர் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. லய சக்கரவர்த்தி அருமையன்னார் தர்மலிங்கம் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாகவும் தேத்தாப்பட்டி கிராமத்தார்கள் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இவர் வந்து சகோதரர் தமேந்திரன் இங்கே அரங்கேற்றம் பண்ணி போன மாதம் மாசி 17ஆம் தேதி அரங்கேற்றம் பண்ணார். நான் ஒரு வருஷம் நிறைவடைகிற அதுக்குள்ளேயும் வந்து 56 மேடைகள் ஏறி இன்னைக்கு 57 மேடையில் நிற்கிறாரு. அன்னைக்கு இந்த மேடையில் அவங்களோட சித்தியும் அவங்க மாமாவும் வடித்த கண்ணீர் இன்று வீண் போகாமல் அன்று சபையில் நின்ற ஒரு பெரியவருடைய ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு வளர்ந்து வந்து நிற்கிறாரு. அடுத்து வரும்பொழுது மென்மேலும் வளர்ந்து இன்னும் சிறப்படைய கிராமத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் காலையுடைய ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு துணை இருக்கும். நீங்க தைரியமா இருங்க, சிறப்பா செய்யுங்க. வாழ்த்துக்கள். எமக்கு பொன்னாடை போர்த்தி பெருமை சேர்த்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம் பிள்ளை. வருகிறார் காணப்பிரிய சொல்லிக்கலாம். அங்கே முத்தான தமிழ் வந்து வணக்கின்றது. உருகாத மனம் இங்கு காணவில்லையே, மனம் இங்கு காணவில்லையே. கண்ணீர் பெருகாத விழியேதும் தோணவில்லையே. பாடெல்லாம் இனிக்கின்றது. வருக வருக, கழகத்தின் பிறப்பிடமே வருக, கானத்தின் இருப்பிடமே வருக. வீணையும் இசையும் விலங்கின குரலும் தேனடி மணிய
வாய் சேர்ந்து வெளிப்படந்து ஊனையும் உயிரையும் இருக்கும் உண்மை தத்துவர் வருகை கழகமே உலகம் என்று பொது நலத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கலைவாணின் புத்திரவர் வருக காருணிஷீலர் வருக உங்கள் வருகையால் நான் மட்டுமல்ல இந்த இடமே சிறப்படைந்திருக்கிறது. தாங்கள் வந்த காரண காரியத்தை என்னவென்று அறிவதற்கு முன்பதாக கானம் பாடி வரும் தங்களுக்கு அடியேனும் கானத்தாலே வரவேற்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த சிறியவனின் எளிய வரவேற்பு தங்களுடைய அற்புதமான அந்த வரவேற்பை கேட்டு ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். இனிதான சுரம் ஞான இசை மேதையே இனிதான சுரையா செய்மேதையே இனிதான சுரம் ஞான இசை மேதையே எனதல்வர் குயரான தவயோகியே எனதற்பு குறைவான தவயோகியே இனிதான சுரம் ஞான இனிதான சுரம் ஞான இசை மேதையே மனிதாபிமானத்தை நாரதரே நாரதரே மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மதிமோடு வரவேற்கும் மகரிஷியே அரண்மானைய சுரன் மானிடர் அனைவருக்கு நல்லவரே அகங்காரனின் குணம் கொள்கையில் அழித்திடும் வல்லவரே அரண்மானைய சுரன் மானிடர் அனைவருக்கும் நல்லவரே அகங்காரனின் குணம் கொள்கையில் அழித்திடும் வல்லவரே நீரும் எங்கெல்லாம் சென்று நேராக ஏதோ கண்டு நிகழ்ந்தது எந்தனுக்கு எடுத்துரைப்பே என்னதை என்பதற்கு எடுத்துரைப்பீர். இனிதான சுரம் ஞான இசை மேதையே எனதேற்குயரான கவயோகியே இனியான சுரம் ஞான இசை மேதையே நாரதரே தாங்கள் வந்த காரண காரியத்தை என்னவென்று அறிய விரும்புகிறேன். அடியவனுக்கு எடுத்து பொருள் பார்க்கலாம். முருகா, கந்த பெருமானை காண வருவதற்கு காரணமே தேவையில்லை. அப்படி காரணம் தேவையில்லை என்றால் கூட கந்த பெருமானை காணலாம், கந்த பெருமானிடத்தில் நல்ல ஆசிகளாவது பெறலாம் என்று ஓடோடி வருகின்ற பொழுது கந்த பெருமானுக்கு என்று அற்புதமான கனி ஒன்றை கண்டதுக்கு முருகா. கனி கனி தங்களை சந்தித்தது அடியனுக்கு மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தது என்று கொண்டுட்டு இருந்தேன். வந்தோன்னு உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன முருகா? கனியை கண்டு வந்தேன் அப்படின்னா ஆமா, கனியால எப்பொழுதுமே சிறப்பு தானே கனினால. கனினால சிறப்புகள் உண்டுதான். நான் ஏன் எதற்காக கேட்கிறேன் அப்படின்னா அன்று சிறு பாலகனா இருக்கும்போது ஒரு கனியை கொண்டு கொடுத்தீங்க. இப்பவும் நீங்க சிறு பாலகண்ட. ஆமா, இப்பவும் சிறு பாலகண்ட. 25 ஒரு அன்று சிறு பாலகனா இருக்கும் பொழுது ஒரு கனி கொண்டு கொடுத்தீங்க. யார் இடத்துல கொடுத்தீங்க? ஆமா. என் தந்தை கிட்ட கொடுத்தீங்க. என்ன நிபந்தனை வச்சீங்க? இந்த உலகம் முதல்ல சுற்றி வரா அவர் கனின்னு போட்டி. இந்த உலகை யார் முதல் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு கனி அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சீங்க. ஆமா. அன்று தாங்கள் கொண்டு வந்த கனியினால் என் தாய் தந்தனை பிரிந்து சகோதரனை பிரிந்து சுற்றத்தாரை பிரிந்து பட்டை எடுத்து கொட்டை எடுத்து பழனி மடியிலே கோவணத்தோடு ஆண்டியானேன். இன்று தாங்கள் கண்டு வந்தக்கூடிய கனினால் அந்த கோபனம் பறிபோகி விடுமோ என்று இருக்கிறது. தங்கள் வார்த்தையிலே சொல்லுக்குள்ளே ஒரு சூட்சமத்தை காண்கின்றேன் முருகா. சொல்லுக்குள் என்ன சூழ்ச்சமம் இருக்கிறது? அது நீங்க வேணும்னு பண்ணல. ஆனா உங்களுடைய நீங்க பயின்ற இடத்தினால அந்த வினைய தானா உங்க ரத்தத்துல ஊறிடுச்சு. உண்மை. இப்ப கனி கொண்டு வந்ததுன்னு வார்த்தையை பயன்படுத்திட்டீங்க. சரி, அதை நான் கொண்டு வந்தா சொல்லிட்டு தாங்கள் கொண்டு வந்த கனியினால் அன்று என்னுடைய வீடுகளை இழந்து நான் தனியா போனேன்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி. உண்மையதானே? இப்ப பிரச்சனை அது இல்ல. அப்ப உங்க குடும்பத்தை பிரிக்கணும், எப்படி உங்களை தனிமைப்படுத்துன்றது ஏன் எண்ணம் கிடையாது. சரி, போட்டி வச்சது நான் இல்ல, கனி கொண்டு வந்தது நான் தான். உண்மைதான். உலகத்தை கட்டிக்க பரம்பொருள் சிவபெருமான் அவர் சாப்பிடட்டும், நல்ல எண்ணம் தானே, நல்ல எண்ணம் இல்ல. ஆனா சிவனுக்கு விருப்பம் இல்ல, பிள்ளைய இருக்கும்போது நம்ம சாப்பிடறதா. இந்த போட்டி வச்சது யாரு? என் தந்தையாகப்பட்டவர். அதுதான் முக்கியமான விஷயம். போட்டியை உருவாக்குறது நான் இல்ல, சரி, உங்க தந்தை. அது என்ன போட்டி? உலகை யார் முதல் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு கனி அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சாங்க. இப்ப நீங்க அந்த போட்டிக்கு நியாயமா ஒருத்தர் என்ன பண்ண சுத்தணுமா
காரணத்தை சுத்தமா ஒரே ஓட்டம் குடுகுடுன்னு சுத்தி வர்றத இதுதானே போட்டி நீதி. உண்மைதானே? இப்ப நீங்க சரியா நீங்க பண்ணிட்டீங்க. ஆனா உங்க அண்ணன் என்ன பண்ணாரு, அறிவுக்கு வேலை கொடுத்து என்ன வந்து கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? வேலை கொடுத்து தங்களிடத்திலே வந்து கேட்டாரு. உங்களுக்கு அறிவு அந்த அர்த்தம் இல்ல. பிறகு அதாவது நீங்க வந்து வீரம், அவர் விவேகம். சரி, அப்ப என்ன பண்றாரு என்றது கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? என்ன கேட்டார்? நாரதரே, அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன அப்படின்னு அவர் கேட்டார். உண்மைதான். அதுக்கு நான் என்ன சொல்றேன்? என்ன சொல்றீங்க? அம்மையப்பன் தான்ப்பா உலகம், உலகம் தான் அம்மையப்பன் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப இதை கேட்டதுனால அவர் சுத்தி கனி வாங்கிட்டாரு. உண்மைதான். இப்ப அவர் என்ன கேட்டாரு, நான் சொன்னேன். ஒருவேளை அவர் கேட்காம நீங்க வந்து என்ன கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லி இருக்க போறேன்? என்ன சொல்லியிருப்பீங்க? உங்களுக்கு அதே மாப்பிள்ள, அம்மையப்பன் தான் உலகம், உலகம் தான் அம்மையப்பன். அப்ப கேள்வி என்கிட்ட யாரு கேட்டான்றத முக்கியமா தவிர இப்ப யாரு என்கிட்ட கேட்காம போனது ஏன் தப்பா இல்ல உங்க தப்பா? அப்ப நான் உங்ககிட்ட கேட்கல அப்படிங்கிற ஒரு ஆணவமா? நீங்க கேட்டிருந்தாலும் உங்களுக்கு அதே பதில் தானே. அப்படி அதனால என்னதான் கனி கிடைக்குன்னு சொல்லக்கூடாது. சரி, உங்களுக்கு விருப்பம் இல்ல அந்த கனியை அடைய, அதற்கு காரணமாக இருந்தது யாரு? தாங்கள் தானே. கொண்டு வர்றது பொதுவான வேலை. ஒரு விஷயம் நல்லா இருக்கணும், ஒரு பிள்ளை ஊட்டி பார்க்க போறோம், ஒரு பழம் வாங்கிட்டு போறது, ஒரு பிஸ்கட், இது வந்து ஒரு பொதுவான விஷயம். நான் அதுல உங்க அப்பா வினையை வச்சு பிரிச்சு விட்டு அதுல என்னைய ஒண்ணாந்து இருக்க கூடாது. ஒரு வீட்டுல 2 குழந்தைகள் இருக்கும்போது 2 பேருக்குமே சரி பங்கா கொண்டு வந்திருக்கணும். கனி கிடைச்சது நல்ல நியாயமான செய்யணும். அப்படி அந்த கனி மாதிரி ஒரு 1000 கனி இருந்தா ஒரு 998 கனியை ஓரமா வச்சுட்டு ஒரு 2 கனியை கொண்டாந்துருப்பேன். இருந்தது ஒத்த கனி தானே, அதுல 2 கொண்டாடுறது. நாரதரே, அன்று அவை கூறியது தாங்கள் 1000 ஆறுதலை கூறலாம். ஆனால் தனக்கு கிடைத்தது உங்களுக்கு ஆறுதலாம் சொல்லல, என் மேல பழி போட்டியே அந்த பழி இல்லைன்னு இருக்கேன். பழிக்கு காரணமே நீங்க தான். இருந்தாலும் கூட அது பொதுவான கனி, கனி யாரு வேணா அடையலாம். சரி, இது அப்படி இல்ல, உங்களுக்கு படைக்கப்பட்டது. அப்படிங்களா? நீங்க மட்டும்தான் அடைய முடியும். கனியுடைய மகத்துவத்தை எடுத்து கூறுங்கள். பிறகு அதனை கொண்டு கனி அடையலாமா வேண்டாமா என்று யோசிக்கின்றேன். கனியுடைய மகத்துவத்தை கூறுகின்றேன், கேளுங்க முருகா. மகனிக்கும் தேன் கதளி, மகனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா. மகனுக்கு தேன் கதலி, மகனுக்கு மேலிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் புரித்தே நான் கனிடே அக்கணிகை அக்கணிகை இத்தனமே நான் கணிந்தேன் அக்கணியை கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வி முருகா முருகா முருகா. இங்கே ஆறுமணி வாசிக்கும் மாமா மோகன்தாஸ் மாமா அவர்களுக்கு தாள வித்வான் ஜோதி மாமா சார்பாக ரூபாய் 200 அன்பளிப்பு. அதெல்லாம் கொடுக்க மாட்டாப்ல, எடுத்த என்ன நாப்ளே கொடுக்க மாட்டாப்ல. நேத்து கூட தூக்கத்தில பார்த்தேன் அந்த பூங்குயில தூத்துக்குடி முத்தெடுத்து கொத்து வச்ச மாலை எடுத்து கொட்டி கண் முழிச்சு பார்த்தா அவ ஓடி போனா ஜீவன காத்தா சொப்பனத்தில் பருணை எப்போதுமே வந்து நிப்பா தங்க போடி வட்டி குச்சி இல்லாமலே காதல் தீயப்பட்ட பாலாறு தேனாறு போல வந்தா கண்ணுக்குள் தேசிய கொடி போல் குத்தி வச்சு நெஞ்சுக்குள்ள ஒரு தலைவா ஒரு வஞ்சி கொடி இங்கு வருவா என்னை தோற்கடிப்பா, அவரின் நிலவ தோற்கடிப்பா. விட்டு போடு விட்டு போடு நம் தாய் கொடுத்த தமிழுக்கு தட்டுப்பாடு. விட்டு போடு விட்டு போடு, அது கடலுக்கு உண்டு கற்பனைக்கு இல்லை கட்டுப்பாடு. தங்கமே தமிழுக்கு இல்லை கட்டுப்பாடு. ஒரு சரக்கு இருக்கு முறுக்கு இருக்கு விட்டு போடு, ஒரு சரக்கு இருக்கு
விளையாட்டை எங்களுக்கு பண்ண போதாங்களா? என்ன இன்னும் சரக்கு இருக்கு நீ இல்ல சரக்கு இருக்குன்னா முருகன் தமிழ் கடவுள் தமிழ் சரக்கு இருக்கிறது. அவர்கிட்ட இருக்கு. அதை கூறுவதற்கான உடல் முறுக்கு இருக்குன்னு சரக்கு முறுக்கணும்னா சைடிஸ் சரக்குமா எங்க அப்படி இருக்கீங்க முருகப்பெருமானே நல்ல ஆசையில கொடுத்து விடுங்க. சிறப்பான கனி இந்த கனி. நாதரே கணினி சாய்ந்த திருவள்ளுவருடைய கேட்கலாமா? ஸ்லாக்கமென முனியே ஸ்லாக்கமென முனியே வருமார்க்கத்தில் கண்ட கணிதனுக்கு யுத்தம் மார்க்கத்தில் கண்ட கணிதனுக்கு யுத்தம் ஸ்லாக்கமென முனியே 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 வைதருத்தே கனியே சுவைதருத்தே கனியே நோக்கும் பொழுதே புலன்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுது புலன்களுக்கெல்லாம் சுவைதருத்தே கனியே 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 கட்டும்டா. நாரதரே கண்ணால் பார்க்கும் பொழுது கண்ணு கலக்கு தெரிகிறது, காதால் கேட்கும் பொழுது செவி காதுக்கு கேட்கிறது, செவிக்கு இனிமை. நாசியால் நுகரும் பொழுது நறுமணம் தெரிகிறது, தொட்டால் மை என்ற உடலுக்கு உணர்வு தெரிகிறது. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு தனித்திறமை கொண்டிருக்கும் பொழுது ஒரு கனிநாள் ஐம்புலனுக்கு எப்படி நிறைய சுவை தரப்பட முடியும்? நீங்க சொல்றது எல்லாமே ஒரு பொதுவான கனி. ஒரு மாம்பழமோ இல்ல வாழைப்பழமோ பலாப்பழமோ நீங்க சொல்லலாம் தரலாம். உண்மைதான். ஆனா இதெல்லாம் அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட உங்களுக்கு என்று படைக்கப்பட்ட கனி. அவ்வளவு சிறப்புமிக்க கனிய பச்சை கண்டல் விட்டு வைக்கிறோமா? கேளுங்க. பச்சைகள் கண்டாலின் நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்டாலின் நேரம் அதை பற்றி பச்சித்திடாதோ கொள்வீர் பச்சித்திடாதோ கொள்வீர் பச்சித்திடாதோ கொள்வீர் பட்சிகள் கண்டால் பறந்தோடும் ஆகையால் பட்சிகள் கண்டால் பறந்தோடும் ஆகையால் பச்சோடு நீ செல்வி. நாரதரி முருகா கனி என்றாலே பச்சைகள் விரும்பி விடக்கூடிய ஒன்று. ஆமா. கனியை கண்ட மாத்திரத்திலேயே பச்சைகள்லாம் பறந்து ஓடுகிறது அப்படின்னா அழுகி போன கனியா அல்லது அறிவுறுக்கத்தக்க கனியா? கந்த பிரமாணத்தின்று அழுகி போனதையும் அருவருப்பானதையும் பார்த்து வர முடியுமா? பிறகு ஏன் பச்சைகள்லாம் கனி கண்டோட பறந்து ஓடுகிறது? மனம் வாக்கு காயம் எனும் திரிக்கரங்களுக்கு இட்டாத உயரத்தில் இருக்கிறது முருகன். எட்டாவது ஒரு கனிய அடி நீ எப்படி நிறைய படிக்க முடியும்? எட்டாத கொம்பினே எட்டாத கொம்பினே இருக்கும் மகனியை எப்படி கொய்திடலாம்? எட்டாத கொம்பினே இருக்கும் மகனியை எப்படி கொய்திடலாம் கொய்திடலாம் கொய்திடலாம்? கண்டது கனியே அல்ல முருகா, பிறகு சுந்தர வள்ளி வள்ளி இளையவ சுந்தரவல்லி. உங்களுக்கு காத்து கொண்டிருக்காரு. ஆமா, பெண்ணுனா புதுசா ஏதோ ஒரு ஊர்ல போய் ஏதோ ஒரு பெண்ணை பாக்குறது. முன்னாடி சொல்லிருக்கலாம். நீங்க வாக்கு கொடுத்தீங்க முன்னாடி முன்பதாக சுந்தரவள்ளி தான். அந்த பிள்ளைதான் இப்ப அப்படியா? திணைச்சுலத்துல காவல் பார்த்துட்டு இருக்கா. இப்படியே போகலாமா? வேணாம் முருகா, அவ அதிர்ச்சிக்குள்ளாயிருவா. பிறகு எப்படி செல்வது? ஏன்னா அவளுடைய குலக்கடவுள் நீங்க. உண்மைதான். இப்படியே செல்லாமல் வேடனாக உருமாறி சென்று சரி. ஆண்குட்டி வந்ததில் வளர் குறைத்து சரி, அண்ணவளை கடிமண முடியும். திருமணத்துக்கு தாங்கள் வருவீரா? பாட்டியில பாமாலை திருமணத்துக்குரிய பூமாலை பாமாலடி பாடி பூமாலடி ஒரு தங்களுக்கு என்னிடம் மட்டுமல்லாது இந்த உலக மக்கள் அனைவரும் போற்று வல்லவருக்கு புகழ் மாலை காத்துக் கொண்டிருக்கிறது. நன்றி நன்றி. நான் முன்பதாக சென்று வேடமாறி வாருங்கள். வருகிறேன். எத்தனை முறை நன்றி கூறினாலும் அதற்கு ஈடினை கிடையாது. இந்த நல்ல வாய்ப்பை ஆண்டுதோறும் என்பதற்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தேத்தாம்பட்டி சார்ந்த மாபெரும் கிராமத்தின் பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்கள் நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. அற்புதமான கலைஞர் அன்பு மாமா பெருமாள்ராஜ் மாமா அவர்களுக்கு ஆண்டுதோறும் விழா நடத்தி கௌரவிக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எத்தனையோ நல்லதொரு மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கூடிய நாடக ஆசிரியர் நண்பர் தமேந்திரன் கூட சென்ற ஆண்டுதான் அரங்கேற்றமானாரு. ஆனா அதற்குள்ள 54 நாடகம். எந்த நாடகத்துல என்னப்பா ராஜபாடு போய் எந்த குறையும் சொன்னது இத்தனையும் வீரமணி அது வரும் அப்பலாம் புதுக்கோட்டையில் கிளம்பி போயிட்டு இருக்காப்ல. இல்ல தமேந்திரனே சொல்றேனே, இவர் முதல் அரங்கேற்ற நாடகத்தை யூடியூப்ல பார்த்து நண்பர் போன் பண்ணார். யாரு இந்த பையன் இதுவரைக்கும் பார்த்தது இல்லை, இதுவரைக்கும் நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு. ஏன்னா அவருக்கு இன்னைக்கு தான் அரங்கேற்றம். என்னப்பா அரங்கேற்றம்ன்ற அதுக்கான எந்த ஒரு முகத்துல ஒரு பயம் எதுவுமே தெரியலப்பா அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு தரமான மாணவர்களை
உருவாகக்கூடிய அன்பு மாமா பெருமாள்ராஜ் மாமாவுடைய இந்த விழா இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உலகம் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றி தேத்தாம்பட்டிக்கிறார். இது அனைத்திலுமே முக்கிய காரணம் பரமனூர் காளியுடைய அருள். அந்த அருள்னாலதான் இத்தனை மாணவர்ல மாமாவெல்லாம் உருவாக்க முடியுது. அதனால அந்த பரமனூர் காளி பணிந்தால் கந்தனின் காரியம் சிறக்கும். ஆகையினாலே வணங்கலாம் அந்த பரமனூர் காளி. பரமனூர் காளியம்மா தங்கமான காரியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு பரமனூர் காளியம்மா. பரமனூர் காளியம்மா தங்கமான காரியம்மா பரமனூர் காளியம்மா தங்கமான காரியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு பரமனூர் காளியம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு பரமனூர் காளியம்மா எங்க ஊரு மாரியம்மா. பாசமுள்ள சனங்க பக்கவாலும் பார்த்து சொல்லு என்னைக்கு நல்ல வரும். பாசமுள்ள சனங்க பக்கவாலும் பார்த்து சொல்லு இன்னைக்கு நல்ல வரும். உன்னை எனக்கு வேறு எடுக்க காளியாத்தா உன்னை வேண்டிக்கிட்டோம். உன்னை எடுக்க வேறு எடுக்க காளியாத்தா உன்னை நம்பி இருக்கோம். வம்சம் நல்ல வீரமான அம்சம் நல்ல வீரமான அம்சம் கண்பாரம்மா என் தாயம்மா உன்னோட தொடராவி பரமனூர் காளியம்மா தங்கமான காரியம்மா. கட்டி வச்ச மாலை கொண்டு வந்து கை நிறைய மஞ்சள் அள்ளி வந்து கட்டி வச்ச மாலை கொண்டு வந்து கை நிறைய மஞ்சள் கொண்டு வந்து போட்டு ரசிப்போம் பூசி மகிழ்வோம் காளியாத்தா உன்னை வேண்டிக்கிட்டு ஒட்டு வைப்போம் பூசி வைப்போம் காளியாத்தா உன்னை வேண்டிக்கிட்டு இது பொன்னா விளையும் பூமி நீ கண்ணால் காக்கிற சாமி இது பொன்னா விளையும் பூமி இது கண்ணால் காக்கிற சாமி கண் பாரம்மா என் தாயம்மா உன்னோட தொடக்காவி பரமனூர் காளியம்மா தங்கமான காரியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே என் காளியம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே இந்த காளியம்மா பரமனூர் காளியம்மா. இந்த வாய்ப்பை வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் தளத்தில் பயணிக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுக்கும் தளத்தின் இயக்குநர்களுக்கும் தளத்தின் நாயகர் எனது பெரும் மரியாதைக்குரிய பெருமாள்ராஜ் மாமா அவர்களுக்கும் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் சிறப்பாக ஒளிபரப்பி அமைத்த எங்களது கொரட்டை சார்ந்த அன்பு எங்களது ஸ்ரீ அம்மநாடி அன்பு மாமா சிவகுமார் மாமா உரிமையாளர் அவர்களுக்கும் அங்கு பணியுற அருமை சகோதரர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு நன்றி. நன்றிகளது வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ தம்பி இது ஹலோ சுத்த மனசு சுத்தத்தில சுத்தமடா இந்த பிள்ள மனசு சுத்தத்தில சுத்தமடா சுத்த
உழைச்சதும் கருவி பொருத்தி வந்து சாதம் வடிச்சு தந்து பசிய தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனை தாயுங்க நம்ம தமிழ்நாட்டிலே என்றால்